அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நம்மளுக்கு எப்பவுமே வந்துச்சுன்னா மொத்தமாக வரும், இல்லைனாட்டி மொத்தமாக போயிடும். இப்போ முதல்ல வந்து ஜூஜுவும் பிடிச்சிட்டு வந்தோமா, அங்கே போய் அங்கே வைக்கப்பட்டு போய் நின்றுக்கிட்டா. நேற்று நைட்டு நான் கடை சாத்திட்டு வரப்போ இது நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தோம்னா நம்ம ஜீப்பில் மாட்டியிருப்பான். ஜஸ்ட்டு அப்படி பிரேக் போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன், இல்லாட்டி நேற்றே இவர் போயிருப்பார். கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இவன் பேர் பிளாக்கின்னு வச்சுருக்கேன். இவன் பேர் அப்படியே பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் நம்ம விஜய் என்ன பண்ணார், ஆர்வ கோளாறுல எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரில. இங்கே இன்னொரு குட்டியை போய் பிடிச்சிட்டு வந்திருக்காரு அவர். இப்போ மொத்தமாக நம்மள்ட்ட 6 டாக்ஸ் ஆச்சு. இங்கே இது சூப்பராக இருக்குல்ல. வாங்க. நவரு பயப்படுது. நவரு இது காலையில் அவர் போய் எங்கே பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரில. இதை காலையில் பிடிச்சிட்டு வந்துட்டார். இது மேல் தான், நல்லா இருக்கு. ஆனால் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரில. ஸோ இப்போ மொத்தம் வந்து ப்ரௌனி 1, டாமி 1, ப்ரௌனி 1, சிம்பா 1, டூடு, ஜூஜு, பிளாக்கி. இப்போ இவருக்கு ஒன்றும் பேர் வைக்கல. அது நல்லா ப்யூர் கருப்பாக இருந்ததுனால நானே பேர் வச்சுட்டேன். நல்லா ஃபுல் பிளாக். அது நல்லா அப்படி கரையேன்ட்டு கண்ணில் எங்கள் ஒரு இடத்துல கூட ஒயிட் மார்க் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு நானே டூடுன்னு இது பிளாக்கின்னு பேர் வச்சுட்டேன். நல்ல பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குது. நான் பிளாக்கின்ட்டு வச்சாச்சு. ஸோ அவருக்கு மட்டும் பேர் யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது அருமையாக இருக்குது. டூடுவும் ஜூஜுவும் நல்லா செட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், கொஞ்சம் எல்லாம் இது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டிவார்மிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த பூச்சி இருக்க மாட்டேன் தெரியுது, பூச்சிக்கு மருந்து போடணும். மருந்து போட்டோம்னா எல்லாம் ரெடி ஆகிக்குங்க. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யாரை கூட்டிகிட்டு யாரை முட்டை போடுறக்காண்டி இந்த ராவடி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. வெள்ளைக்கோழி எது மறுபடியும் முட்டைக்கு வந்துடுச்சா? இந்த இவர் தான் இருக்கா பக்கத்தில், இவரை தான் கூட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் உக்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஓ மை காட், ஒரு குஞ்சு செத்து போய் கிடக்குது. காலையில் நான் திறந்து விட்றப்போ அது ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாகவே நல்லா இருக்கும். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க மேய்ச்சலுக்கு. இங்கே உள்ளார என்ன நிலமைன்னு தெரியல. இது எப்போ குஞ்சு பொறிச்சு வெளியே வந்து நம்ம எப்போ இதை க்ளீன் பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் அது ஒரு பக்கம் புதிராக இருக்குது. நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? சரி, அவங்கெல்லாம் சாயங்காலம் தான் வருவாங்க. வர்றப்போ அடிச்சு விட்லாம். நீ எங்கடி வர? பாருங்கண்ணே, ஒருத்தரை கூட கண்ணில் காண, எல்லாம் அங்கங்கே போயிடுச்சுங்க மேயருக்கு. யாரும் பக்கத்தில் இல்லை. யாருமே இந்த இடத்துல இல்லைங்க. இவன் மட்டும்தான் யாரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு முட்டைக்கு அணைக்கி வைக்கிறான்னு தெரில. இவன் மட்டும்தான் உள்ளார இருக்கான். ஒருத்தர் இங்கே ஆனா அந்த வாண்டுக்குன்னு யாரும் இங்கே ஆனா. வெள்ளைக்கோழி இருக்குது, இந்த 1 2 குஞ்சுங்க இருக்குது. தோரம் இப்போ தான் வெளில வராரு. சரி பார்ப்போம், மதியானம் வந்து பார்ப்போம். காலையிலேருந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிச்சு. இப்போ அப்படியே கிளைமேட் கொஞ்சம் மாறுது. சரி, கடற்கடன்னு பிடிச்சி அடைச்சி விட்றலாம். ஏற்கனவே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். காலையில் அதை நான் அவுத்துட்டு வந்துடக்கூடாது, அவசரப்பட்டு அவுத்துட்டேன். வா 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 போங்க, எல்லாம் உள்ளே போங்க, உள்ளே போங்க. லோட் ஓட் 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 லோட் போ, உள்ள போ போ. இது ஒன்றும் டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. போ 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 போடி. வாண்டுங்களை இப்போ பிடிச்சி உள்ளார தரணும். மற்றவங்கெல்லாம் எனக்கு ஈஸியாக உள்ளே போயிடுச்சுங்க. வாண்டுங்களுக்கு மட்டும் ஏறி போக தெரிய மாட்டேங்குது இன்னும்.
வா வா. முதல்ல அதை பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளே துரத்தலாம். அடைச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டு எதுக்கும் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே எட்டி பார்த்தா இது ஒன்று மட்டும் நிற்கிது வெளியே. ஆடி ஆடி ஓடு ஓடு ஓடு, போயிரு உள்ளே போயிரு. அதனால தான் நான் எப்பயுமே பார்த்துக்கிறது, அப்பப்போ பார்த்துக்கிறது. எல்லாம் வந்துட்டாங்கல்ல பக்கா. அங்கே அதுக்குள்ளார போய் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குங்க. பாவம், அது முட்டை போடுச்சு இது பண்ண மாதிரி தான். அடுத்தடுத்து அப்படி குறுகி நிற்கிது. என்னதுட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம்.